நெக்ஸ்ட் இருந்து அடுத்த கேள்வி, அன்புமணி பைஜெயின் பாண்டா சந்திப்பு ஏற்பாரா ராமதாஸ், இதுதான் கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றப்போ, ஒன்று தந்தை மகன் மோதல் முடிவுற்று 2 பேரும் ஒரே தரப்பில் களம் காண்றது, இல்லையா ராமதாஸ் அவர்கள் நான் தனித்தே களம் காண்றேன், என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய வெற்றி பெற செய்வாங்க அப்படின்னு அவர் தனித்து களம் காண்பது, இல்லை அப்படின்னா அவருடைய ஆதரவு குரல் இதுவரைக்கும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா திமுக பக்கம் திமுகவை புகழ்ந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய ஆதரவாளர்கள் தனக்கு வாக்களிப்பாங்க, அங்கே நான் வெற்றி பதிவு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வையில் திமுக பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய அணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்துட்டு நான் தானே பாமக, அப்போ என்கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாகவும் இருக்கும். இருந்தாலும் 2 பேர் தரப்பில் இருந்தும் என்ன முடிவுகள் வருது அப்படின்றத இன்னும் அடுத்த மாதம் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 மாதத்தில் முடிவு எட்டப்படாது, இன்னும் நீடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்புரை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா. தன்னுடைய மகன் மேலே தான் அவர் இந்த விமர்சனம் வச்சுருக்காரு. ஏன் வச்சுருக்காரு அப்படின்னா, ஒரு ரெகுலர் செக்கப்புக்காக போனவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு என்ன மாதிரி ட்ராமா பண்ணுறீங்க, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு அன்புமணி உணர்ச்சியில் பேசியிருந்தார். அதற்கு தான் அவருடைய இந்த ஒரு கருத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அவருடைய கருத்துகள், அவர் முன்வச்ச விமர்சனம், அவருக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்கிறது, என்னுடைய இனிஷியலை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறது, இது போன்ற காட்டமான கருத்துகள் தொடர்ந்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ்டருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இவங்க பிரச்சனை தீராது அப்படின்றத தாண்டி பேச்சுவார்த்தை அப்படின்றத முன்னெடுத்திருக்காரு அன்புமணி. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 2026 தேர்தலில் சின்னத்தையும் கட்சியையும் அன்புமணி அவர்கள் தான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தலைமை பண்பே இல்லைன்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் தலைவர் இல்லைன்னு சொல்றது மட்டுமல்ல, தலைமை பண்பே இல்லைன்னா அவர் பாண்டாவுக்கு சொல்றாரு, பைஜெயின் பாண்டாவுக்கு சொல்றாரு, தலைமை பண்பே இல்லாத ஒருத்தரோட நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இன்னொன்று, அரசியல்ல கௌதமி, நீங்க எடுக்க போற ஒரு முடிவை நியாயப்படுத்துறதுக்கான எல்லா அரசியல் சூழலையும் ஒரு கட்சியால் உருவாக்க முடியும். இப்போ டிசம்பரில் டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் இவங்க 2 பேருடைய முழு கோரிக்கை என்னவா இருக்கும்னா, நீண்ட காலமாக கிடப்பில் கிடக்கிற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்க உருவாக்குறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இயல்பாகவே கட்சி சின்னம் வேட்பாளர்களை அங்கீகரிக்கிற தேர்தல் ஆணைய படிவத்தில் கையெழுத்து போடுறது, இது எல்லாமே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கு. ஆனால் வாக்காளர்கள் பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க போகிறவர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கிற போது பெரியவர் ராமதாஸ் அந்த வாக்கு செலுத்துறதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போறார். இந்த ரோல் பிளே பண்றதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு சின்னம் வேட்பாளர்லாம் கிடைச்சிடும். ஓட்டு விழுமாங்கிற இடத்துல அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆவாங்க நான் நம்புறேன். பெரியவர் ராமதாஸ் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அன்டில் அதர்வைஸ் திமுக ஒருவேளை ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் அப்படிங்கிற ஒண்ணு தேர்தல் அவங்களுடைய கேட்கலாம். ஆனா திமுக ஒருவேளை இதை முன்னெடுத்தா அது மற்ற கட்சிகளுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும், மற்ற சமூகங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும். ஒரு ஓபிசி அரசியலை முன்னெடுக்கிற திமுகவுக்கு இந்த சிக்கல் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, டாக்டர் அன்புமணி இந்த 10% இடஒதுக்கீட்டை யார் முன்னெடுக்கிறார்களோ, யாரால் சாத்தியப்படுத்த முடியுமோ அவர்களை பாமக ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு, அப்படி யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களை ஆதரிப்பவர்கள் தான் உண்மையான பாமகவினராக இருக்க முடியும்னு ஒரு எமோஷனல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவருடைய பெரிய அளவிலான இத்தனை ஆண்டு கால அரசியல்ல அந்த எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக போவாரு அப்படின்னு நான் நம்பல. அது ஒரு வகையில் இப்போ என்ன ஆகுனா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நான் 10% இடஒதுக்கீடை திரும்ப உறுதி செய்வேன்னு சொல்றாருன்னு வைங்க, அதை தாண்டி டாக்டர் பெரியவர் ராமதாஸால
திமுக பக்கம் போவதற்கோ இல்லை தனித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த 2 மாநாடுகளும் தேர்தல் அறிக்கையில சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு விஷயங்கள்ல பாமகவை ரொம்ப பக்கத்துல வச்சுக்க போற கட்சி எதுவாக இருக்கும்னு பார்த்தா, இயல்பாகவே நைனா சொன்ன மாதிரி பாஜக அதிமுக ஒரு நேச்சுரல் ஆலி மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக பாமக தான் ஒரு நேச்சுரல் ஆலி. அதனால அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கட்சிக்குள்ள இருக்கிற இந்த குளறுபடிகளை இல்லை பிரிவுகளை மறந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இந்த தேர்தல் 2027 தேர்தலில் சேர்ந்து சந்திப்போம்னு சொல்றதுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா இந்த விஷயத்துல நமக்கு இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கிறப்போ, விஜயுடன் ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் கூட்டணி அமைப்பார்களா அப்படின்றது. அதாவது இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். விஜயோட ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் கூட்டணி அமைப்பார்களா? இதுல வந்து ஓபிஎஸ் நீங்க வந்து என்டிஏவை இறுதி பண்ணிட்டீங்க. அந்த என்டிஏல வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகன்னு சொல்லிட்டீங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டீங்க. அப்போ எடப்பாடியோட தலைமையை ஏற்காத ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள் எங்கு போவார்கள்? இயல்பா இவங்க திமுக போக முடியாது. அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க விஜய முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களாங்கிறதா ஒரு டவுட். இல்லை, அந்த டவுட்டுக்கு முன்னாடி டிடிவி ஒன்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள். அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேருங்க அண்ணா பெயர்ல. அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளரை அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பைலாவை உருவாக்கினார். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிந்து விட்டு, அந்த அடிப்படை விதியையே தகர்த்தெறிந்து விட்டு செப்டம்பர் 12, 2017 பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரை இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கணும்னு அறிவித்தவர் பழனிசாமி. அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியையே குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கே உருவாக்கியிருக்கார் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பற்றி படல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் போடுவது போல இருக்கு. போன வாரம் எல்லாம் நம்ம அதிமுக தாவைக்கா கூட்டணி அவர் வந்து பொதுவெளியில கட்சி கொடி தெரியுதா, உற்சாகம் தெரியுதா அப்படின்னு பேசினப்போ திரு டிடிவி அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதற்கு முன்னாடி இருந்த வாரம் தாவேக்கா தொடர்பாக பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, விஜயகாந்த் தனித்தே களம் கண்டப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதையும் தாண்டின தாக்கத்தை தாவேக்கா தலைவர் விஜய் களத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போவே ஒரு கணிப்புகள் என்னாச்சு அப்படின்னா, அப்போ அந்த பக்கம் போவீங்களா அப்படின்னு அதுக்காக கேட்காதீங்கன்றதையும் அவரே சொல்லியிருந்தார். ஆனால் வாய்ப்புகள் கால்குலேஷன் படி பார்க்குறப்போ இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி பக்கம் அவங்க போல அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு தாவேக்கா பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னும் டிடிவி அவர்கள் கேட்டிருந்தார். ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் போன வாரம் ஃபுல்லாக அதிமுக தாவேக்கா அப்படின்னு பேசப்பட்ட பொழுது திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகள் மாறும் பொழுது இந்த கூட்டணி தொடர்பான அந்த கணக்குகளுமே தொடர்ந்து மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது நம்மளே பேசின மாதிரி விஜய் நோ சொல்லிட்டாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, இன்னும் பிற கட்சிகளை சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் அவங்க இறங்குறாங்கன்ற பொழுது அப்போது இது வந்து இந்த கூட்டணி முடிவாயிருது. அப்போ அடுத்ததா டிடிவி அவர்கள் தரப்புல இருந்து தனக்கான ஆப்ஷனாக பார்க்குறப்போ கண்டிப்பாக திமுக பக்கம் போக முடியாது. அடுத்து அவருக்கு இருக்க ஆப்ஷன் தாவேக்கா கூட போக மாட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அவரை வந்து விஜயை வந்து அவர் எங்கேயும் பெருசாக விமர்சிச்சும் பேசலை. இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் அவர் தனக்கான பொறுப்பை ஏற்றிருக்கணும், தார்மீக பொறுப்பு இருக்குது, அதற்காக அவர் களத்திற்கு போயிருக்கணும் அப்படின்ற தொனியில் தன்னுடைய பார்வைகளை வைத்தாரே தவிர தாவேக்கா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் களத்தில் அவங்க நிற்கிறது இதை பற்றி அவருடைய விமர்சனம் வந்து அந்த அளவு கடுமையாக இல்லை. அப்போது அவங்களுக்கான அடுத்த ஆப்ஷனாக அது இருக்கும் பொழுது அவங்க ஏற்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு. திரு டிடிவி அவர்களுக்கு அதில் முரண்பாடு இருந்ததாகவும் என்னுடைய பார்வையில் இல்லை. அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள்
ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அதிமுகக்குள்ள தனக்கான இடம் வேணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். இல்லைன்ற பட்சத்தில் என்ன முடிவாகும் அப்படின்றப்போ இங்கே பாஜக அதிமுக அவங்க 2 பேரும் இருக்காங்க, இவங்களாம் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்ற துணியில் இருக்காங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தாவேக்க பக்கம் அவர் போகலாம். அதற்கான கேள்வி அவர்கிட்டயே கேட்டப்போ கூட அவர் இல்லைங்க பொறுத்துருங்க அப்புறமா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதும் அவர் பக்கமும் அவரும் டிஎம்கே பக்கம் போகலாம், அவரை போய் சந்திச்சாங்க அந்த மாதிரி இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்து முதலமைச்சராக இருந்தவர் திமுக பக்கம் போய் அங்கே களம் காண்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்ததா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் பக்கம் நின்று தனி ஒரு கூட்டணி அமைப்பாரா அப்படின்னா அவருக்கு சீட்டே தரலனா கூட அவர் அதிமுகவில் இருந்து வெளியே வந்து தாவேக்க பக்கம் போவாரா அப்படின்றது என்னுடைய சந்தேகம். பலமுறை டெல்லிக்கு போயிருக்கலாம், நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் பேசியிருக்கலாம். என்னதான் பேசியிருந்தாலும் தன்னுடைய தலைமையோட முரண்பாடு இருந்தாலும் தலைமையினுடைய குரலுக்கு கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட அதிமுகவினர் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கருப்பு பேட்ச் ஒன்று அணிஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலேருந்து அவர் வெளியே போக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இதில் மற்ற விஜயோட சேர்றாங்களாங்கிறத விட இந்த 3 பேரை எடுத்துக்கலாம். கௌதமி, அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்குது. எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றா இருந்தாங்கன்னா 2026 அதிமுக தான் ஆளுங்கட்சி. இதில் மாற்றுக்கருத்து டிபேட்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவுட்டாக சொல்லிடலாம், அதிமுக ஆளுங்கட்சி. முதலமைச்சர் யாருங்கிறது அடுத்த பிரச்சனை. அதிமுக ஆளுங்கட்சி. ஆனால் அப்படி ஒரு சூழல் இப்போ இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிடுற இந்த 3 பேருக்கும் ஒரிஜினல் நோக்கம் என்னவா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் எடுத்துங்க. ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் தான் தலைமைன்னு ஒரு இடத்துல இருந்து அது இல்லைனாயி அது இல்லைனாலும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் அதிமுகவோட தலைமையை என்னால் மீட்க முடியும்னு பாஜக கூட நெருக்கமாக இருந்தார். ஏன்னா ஒன்றியத்தில் மேலே வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் பாஜக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து தனக்கு என்னாவது ஒரு நாள் அதிமுக தான் கைக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை இப்போது எடப்பாடி பழனிசாமி கட் பண்ணிட்டார். டிடிவியோட இப்போ அவருடைய இலக்கு என்ன? அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அவருடைய இலக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கிடக்கூடாதுன்னு ஒரு இலக்கு. ஸோ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் அவர்கள் முதலமைச்சர் ஆவதோ அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்ல இலக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆயிடக்கூடாது. ஏன் அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டார்னா இந்த 4 பேருடைய அரசியல் எதிர்காலம் அதிமுகவில் இருந்து முற்றிலுமாக வெளியேற்ற அவங்களுடைய வீழ்ச்சியில தான் இவங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக இன்னமும் வலுவான கட்சி தான், நாங்க எல்லாரும் உள்ள வந்தா அதிமுக திரும்ப ஆட்சி கட்டில உட்கார வைக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியோட அரகன்ஸ் தான் எங்க 4 பேரையும் வெள்ள தள்ளி இருக்கு. நாங்க ஒருவேளை திரும்ப அதிமுகவை கைப்பற்ற எங்களுக்கு பாஜக பயன்படும் தான் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு டிடிவியும் ஓபிஎஸும் பாஜகவோட கை கவர்த்தாங்க. ஆனால் இப்போ பாஜக என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க 4 பேரை நம்புறதுக்கு நேராக அதிமுகவில் எடப்பாடி கூடிய கூட்டணி வச்சிட்டோம்னா ஓட்டு கிடைச்சிரும்னு. ஸோ அடிப்படையில் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை இந்த 4 பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது இவங்க அதிமுகவை வீழ்த்துவதற்கு எதுவெல்லாம் சாதகமோ அந்த எல்லா பக்கமும் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2021 கிட்டத்தட்ட நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு 20 to 25 தொகுதிகளில் டிடிவி தினகரன் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். 2024 எத்தனை தொகுதியில் நிற்கிறீங்கன்னு கேட்கிற போது எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தா போதுங்கிறார் டிடிவி. ஓபிஎஸ் நான் சுயேட்சையா நிற்கிறேங்கிறார். ஏன்னா இவர்களுடைய நோக்கம் எம்பி ஆகிறது இல்ல, இவங்க நோக்கம் மத்திய அமைச்சர் ஆகிறது இல்ல, இவங்க நோக்கம் வந்து ஏடிஎம்கே டேமேஜ் பண்றது. டிடிவி அவர்கள் இது தொடர்பா பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நண்பர் தயனார் அவர் பிறந்த நாள் நேற்றைக்கு தான் வந்துச்சு, அவர் வாழ்த்து சொன்னார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாது தேர்தல். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் உதவியோடு துரோகத்தை நாங்கள் பேரடி மண்ணோடு சாய்ப்போம். போன தடவையாவது நீங்கள் சொன்ன மாதிரி 25 தொகுதிகளில் அவங்களுடைய தாக்கத்தால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்படின்றீங்க. அவர் வேரோடு சாய்ப்போம்னு முழுமுதற் அவங்களுடைய எண்ணமாகவே என்ன இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரியணை ஏறிவிடக்கூடாது அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த பேச்சின் அடிப்படையில். இன்னொரு விஷயம், தாவேக்கான்ற ஃபேக்டரை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இவங்கெல்லாம் தாவேக்கா பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்றத. ஏற்கனவே தாவேக்கா தங்களோடு வந்தால் தங்கள் கூட்டணிக்கு பலம், ஆட்சி கட்டில் நாங்கள் அமர்ந்து
விடலாம் அப்படின்னு அதிமுக நினைக்குது. தாவேக்க போகாத பட்சத்துல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெரும்பாலும் தாவேக்க பக்கம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகளும் தாவேக்க பக்கம் போகும். இதோட சேர்ந்து இவங்களுடைய, அதாவது நீங்க சொல்ற மாதிரி டிடிவி அவர்கள், இன்னும் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களுடைய ஆதரவாளர்களும் சேரும் பொழுது முதல்ல அந்த பாதிப்பு திமுகவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது, அது அதிமுகவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே சொல்ற மாதிரி டிஎம்கே டிவிகே அப்படின்றத தாண்டி டிவிகே ஏடிஎம்கேன்னு இருக்கு. இரண்டாவது இடத்துக்கான போட்டியில வந்து தாவேக்க நகர்ந்து விடும், அதிமுக மூன்றாவது இடத்துக்கு சென்று விடும். எப்படினாலும் இது திமுகவுக்கு ஆதாயமா அமையும் அப்படின்றத தாண்டி எடப்பாடி தோற்று விடுவார் இல்லையா, அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற துணியில தான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் டிடிவி அவர்களுடையது அமைது. இல்ல இந்த இடத்துல டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா, நம்ம டிடிவி தினகரனை வந்து ஒரு அமமுகவோட நிறுவனர் ஒரு கூட்டணி கட்சியில ஒரு 4 தொகுதிகளில் வாங்கி வேட்பாளர் நிறுத்த போறார் அப்படி இல்லை. அவங்க அதிமுகங்கிற ஒரு மிஷினரி, ஒரு பொலிட்டிக்கல் மிஷினரியை ஜெயலலிதா இருக்கும்போது இயக்கியவர்கள். இப்ப ஜெயலலிதா இல்லாத போது இல்ல, ஜெயலலிதாவோட பீக்ல, ஜெயலலிதாவோட உச்சங்கள்லையும் ஜெயலலிதாவோட சரிவுகள்லையும் அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை, அந்த மிஷினரியை ஹேண்டில் பண்ண ஆட்கள் வந்து சசிகலாவும் டிடிவி தினகரன். தென் தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் அந்த கட்சி எப்படி பரவி இருக்கு, எங்க அதனுடைய பலம், எங்க அதனுடைய பலவீனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவங்கள உள்ள சேர்க்கறதுல ஒரு தயக்கம் காமிக்கிறார். ஒருவேளை அவங்க திரும்ப உள்ள வந்தாங்கன்னா, அந்த மிஷினரியை ஹேண்டில் பண்ண ஆட்கள் திரும்ப ஒருவேளை அவங்க கைக்கு தலைமை போச்சுன்னா தன்னால் அங்கே அரசியல் செய்ய முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார். டிடிவி தினகரன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய அரசியல் மூவுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ப்ராப்பராக ஒருங்கிணைப்பது, ஒருங்கிணைக்கிற சக்திகளை ஒரு வலுவான கூட்டணியில கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக் எங்கே இடிபடும்னா, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்கிற ஆட்களுக்கு தான் தாவேக்கா சாய்ஸ்னா, டிடிவி தினகரன் எல்லாம் எந்த அடிப்படையில் தாவேக்கா ஆட்கள் ஏற்றுக்குவாங்க? ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் தானே, ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தவர் தானே, செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தவர் தானே. இப்போ வரைக்கும் டிடிவி மேலே ஒரு ஃபெரா கேஸ் இருக்கு, ஓபிஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, செங்கோட்டையன் மேலே எல்லார் மேலேயும் இந்த வகையான ஊழல் புகார்கள் இருக்கு. இப்போ இந்த புகார்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க எல்லாரும் தாவேக்கா பக்கத்தில் போனாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட போகிற அந்த புதிய வாக்காளர், ஒரு மாற்றத்துக்கான வாக்காளர், திமுக அதிமுக வேணாம்னு சொல்ற வாக்காளர், பரவாயில்ல டிடிவி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா, பாஜகவை தாண்டி டிடிவியோ இல்ல சசிகலா வர்றதோ இல்லனா செங்கோட்டையன் அவர்கள் வர்றதோ பாஜக சேர்ந்தால் வாக்களிப்பாங்களா இல்லையான்றப்போ டெஃபினட் நோ வரும். ஆனா இவங்க இருக்கப்போ அதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல, நீங்க ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான் இல்லையா?